வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பேச பேச போர்க்களமான சட்டமன்றம் பாயிண்ட பிடித்த எடப்பாடி பழனிசாமி. காலையில் சட்டமன்றத்தை தொடங்கி வச்சது உதயநிதி ஸ்டாலின் தான். ஆனால் தொடங்கி வைக்கின்ற போது எதிர்கட்சியினர் ஆக்கப்பூர்வமாக செயல்படணும், ஆளுங்கட்சிக்கிட்ட நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சாதித்து கொள்ளணும், மக்கள் நம் மீது நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்காக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி திங்க் பண்ணணும். ஆளுங்கட்சி செய்யலைன்னா எதிர்கட்சியானது என்ன செய்யணுமோ அதை சுட்டி காட்டணும். ஆனால் யார் பெரியவன், நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு போட்டி மட்டும்தான் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்தது. இரண்டாவது, சில விஷயங்களை சில பேர் மத ரீதியாக பார்க்குறாங்க, சில பேர் சாதி ரீதியாக பார்க்குறாங்க. அது மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் நல்லதில்லை. எனக்கு தெரிந்து இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக பேசுனது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். யார் வேணுமானாலும் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடித்த பாயிண்ட்டு சூப்பராக இருந்தது. அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திமுக நேரலையை கண்டு பயப்படுகிறது, ஏன்னே தெரியல. இப்போ நாடாளுமன்றத்தில் நேரலை போகுது, ஆனால் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அதை பற்றி கவலைப்படுறாங்களா? நேரலை போனா என்ன, நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் தானே தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. அவங்களுடைய செலவுக்கு வரி கட்டி பணம் கொடுக்குறாங்கல்ல. அப்ப சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் மக்களுக்காக அவங்க என்ன பேசுறாங்க என்ற விஷயத்தை மக்கள் பார்க்கட்டுமே. இல்ல என்னுடைய பலம் என்ன தெரியுமா, உன்னுடைய பலம் பெருசு இல்லடா, என்னுடைய பலம் என்ன தெரியுமா அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போடுறத பார்க்கட்டும். ஆனா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் காலையில சட்டமன்ற நிகழ்வை தொடங்குகின்ற பொழுது, ஏன்பா நேரலை விட்டுறீங்க, அப்புறம் அவை குறிப்பிலிருந்து அதை நீக்கிறீங்க, அப்படி நீக்குகின்ற பொழுது நம்ம நீக்கினாலும் நேரலை போறதுனால அதை கட் பண்ணி ரீல்ஸா போடுறாங்க. எதை நீக்கிறோமோ அது மக்களிடையே போய் சேர்ந்துருது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நான் உரிமை மீறல் பிரச்சனையாக அதெல்லாம் எடுத்துக்கொள்ள போறேன். ஏன்னா சட்டமன்றத்தில் நீக்கினதை சன் டிவி காரங்க பாத்தீங்கன்னா அதை ரீல்ஸா எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்தாரு. அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் யாருடைய பேச்சானது அதிகமாக நீக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகின்ற போது, ஆளுங்கட்சி பேசுறாங்கல்ல அவங்களுடைய பேச்சு தான் அதிகமாக நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். ஏன்னா ஆரம்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது எல்லோரும் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் சொன்னாரு, அவர் டேபிள்ல 3 ஃபைல் இருப்பதாகவும் அந்த ஃபைலை நேரம் வரும்போது திறப்பேன் என்றும் சொல்றாரு. அவருடைய கைகளை யார் கட்டி போட்டது? இல்ல ஜோசியக்காரன் சொன்னாதான் அந்த ஃபைலை நீங்க திறப்பீங்களா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்ல உடனடியாக ஆதவார்ஜுனா அவர்கள் எழுந்தார். ஏங்க யாரு ஜாதகத்தை நம்புறாங்க தெரியுமா, மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு யாரு திரிஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு ஆதவார்ஜுனா கேட்க, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பிரச்சனையை கிளப்புறாரு. என்ன பிரச்சனை என்று பார்க்கும்பொழுது, காரு எங்க கட்சிக்காரங்களுக்கு தேவையில்லைங்க, மக்கள் வரி பணம் வீணாக கூடாதுங்க, கஜானா காலியா இருக்குன்னு வேற சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆதவர்ஜுனா அவர்கள் எழுந்து, பாருங்க எல்லோருக்கும் காருனா நாங்களாம் போய் என்ன காரா கேட்க போறோம், யாருக்கு இல்லையோ அவங்க தான் அரசாங்கத்துக்கிட்ட அப்ளை பண்ணி கார் வாங்க போறாங்க. எல்லாருக்கும் காருனா எல்லாருக்கும் கார் கொடுப்பது கிடையாது. நாம ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரோம்னா எல்லாருக்கும் சேர்த்து தான் கொண்டு வருவோம். ஏன்னா எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள் தான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கொடுக்க மாட்டியா உனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது இல்லை. அதுக்காக எல்லாருக்குமாக நாம கார் கொடுக்குறோன்றதான் கொண்டு வருவோம் ஒரு மசோதா. ஆனா அந்த அறிவிப்பை பார்த்து யாருக்கு உண்மையாகவே கார் தேவையோ அவங்க வாங்கிக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். அவ்வளவுதான் சிம்பிள். அது என்னவோ அரசியல் பண்ண பாக்குறீங்க, எதுவோ சட்டமன்ற உறுப்பினர்களை தாஜா பண்ண விரும்புற மாதிரி நீங்க இந்த கார் விஷயத்தை கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, அரசாங்கமானது உங்களுக்கு வீடு கொடுத்துருக்குது, நீங்க என்ன வேணாம் சொல்லிட்டீங்க, இல்ல உங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்களே வேணாம் சொல்லிட்டீங்க. அப்போ அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க வாங்கிக்கலாம், ஆனா இல்லாதப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணா அதை வச்சு அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆதவார்ஜுனா சொன்னாரு. ஏட்டிக்கு போட்டியா பேசுற மாதிரி இருந்தாலும் ஆரோக்கியமானதாகத்தான் விவாதங்கள் சென்று கொண்டிருந்தது. அதுக்கு அப்புறம் இந்த தொகுதி மறுவரையை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இங்க என்னவோ எம்பிக்கள் இருக்கிற மாதிரியும்
உடனடியாக சட்டத்தை இயற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரையை செஞ்சு எந்த மாநிலத்துக்கு அதிகமாக எந்த மாநிலத்துக்கு குறைவாக என்று ஆதவ் அர்ஜுனா தான் முடிவு செய்கிற மாதிரியும் தொகுதி மறுவரையை பற்றி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து கிளப்பி விட்டுட்டாரு. ஆனா ஆதவ் அர்ஜுனா பேசுறதுக்கு சபாநாயகர் அவர்களே வந்து சரியான பதிலடி கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதி மறுவரையை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த பாருங்க, இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துக்குள்ளாக தொகுதி மறுவரையறையை செஞ்சிடணும். ஏன்னா அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறையை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாமெல்லாம் கேட்பது 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை செய்யணும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் 7.18, அது குறையாம பார்த்துக்கணும். அமித்ஷா அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால இப்போவே வாங்கினாதான். ஆனா டிசம்பர் மாசத்துக்கு பிறகு நாம தொகுதி மறுவரையறைய செஞ்சோம்னா 2026க்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் நம்ம தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. அதனால்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியறதுக்குள்ள வந்து தொகுதி மறுவரையறை செஞ்சிடலாம், எல்லா மாநிலத்துக்கும் 50% உயர்த்திடலாம், யாருக்குமே குறையாது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இதுவரைக்கும் சொல்லாத ஒரு புதிய தகவலுங்க. ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் திமுகவினால என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய தமிழகத்துடைய பிரதிநிதித்துவமானது குறையாம இருக்கணும். நாங்க எப்போதும் வந்து தொகுதி மறுவரையறை வேணாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. தவேகா தான் வந்து தொகுதி மறுவரையறை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தொகுதி மறுவரையறை தேவையில்லை என்று சொல்லவே இல்லை. மாநிலத்துடைய உரிமையானது பாதிப்படையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு ஆணித்தரமாக திமுக சொல்லிட்டாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா வந்து திமுக வாயிலிருந்து டீலிமிட்டேஷனே வேணாம், அதான் திமுகவுடைய கொள்கை அப்படின்னு வார்த்தையை வாங்கி நின்றதற்காக திமுகவுடைய நிலைப்பாடு மாற போற மாதிரி தெரியுது. அவங்க வெளிநடப்பு பண்ண போறாங்க இந்த வாக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வந்து கிளப்ப, மொத்தமாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த டீலிமிட்டேஷனை வந்து அதிகாரங்கள் பரவலாக்கப்படுகிறது. 8.5 கோடி பேர் இருக்கிறோம், 39 தொகுதி போதுமா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் 12 லட்சத்திலிருந்து 34 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம மக்கள் தொகையை வச்சிருக்கோம். அப்போ அத்தனை பேருடைய குறையும் நம்மளால கேட்க முடியுமா? அதுக்கு நம்முடைய ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எம்பிக்கள் போய் என்ன மக்கள் குறையா கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் குறையை கேட்காம என்ன மண்ணாங்கட்டி குறையா கேட்க போறாங்க. அதனால நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்ற வேலை வந்து எம்பிக்களுக்கு இருந்தாலும் அவங்களும் மக்கள் பிரச்சனையை போய் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கமும் நலத்திட்டங்களை வழங்குகிறது. அது மட்டுமல்ல, மாநில அரசாங்கத்தை வேலையாளா வச்சுக்கிட்டு மாநில அரசாங்கத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அதனால எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு செய்வது, மக்களுடைய குறையை கேட்பது என்று அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால மக்களுடைய பிரச்சனையை வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா சொல்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் உட்காந்து சட்டம் இயற்றத்துக்கு எதுக்குங்க எம்பிக்கள் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை சாதி ரீதியா பாக்குறது. இப்ப தமிழகத்துல கிட்டத்தட்ட 6 பெரும் ஜாதிகள் இருக்குது. அந்த ஜாதிகள் தான் ஆதிக்கம் செலுத்தும். நீங்க வந்து எம்பிக்களை அதிகரிச்சீங்கன்னா, இப்போ வட மாவட்டங்கள்ல வந்து வன்னியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகம் இந்த 2 பேரை நிக்க வச்சா போதும். மொழி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நீங்க நிக்க வச்சாலும் சரி, நிக்க வைக்கலனாலும் சரி, அந்த இடத்துல பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. என் சாதிக்கார எங்க, என் மொழிக்கார எங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் எவனும் கேட்க போறது இல்லை. அதே மாதிரி மீறி நீ வட மாவட்டங்கள்ல தெலுங்குக்காரனை நிக்க வச்சுன்னா ஓட்டு போட மாட்டான். அதனால ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இத மொழி ரீதியாக பார்க்கிறாரு, சாதி ரீதியா பார்க்கிறாரு. ஸோ இங்க இருக்கின்ற 6 பெரும் சமூகங்கள் மட்டும்தான் இந்த தொகுதி மறுவரை மூலமாக அதிகமான இடங்களை பெறும். அப்ப நமக்கெல்லாம் எங்க இட ஒதுக்கீடு, நமக்கெல்லாம் எங்க பிரதிநிதித்துவம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. சமூக வலைத்தளத்துல செம்மையா இது வைரல் ஆகி கொண்டே இருக்குது. அதனால தான் இந்த தொகுதி மறுவரையறைய இப்ப இருக்கிறதே போதும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாருன்னு சொல்றாங்க. இரண்டாவது, நம்முடைய வன்னியரசு இந்த இடஒதுக்கீட மத ரீதியா பார்க்கிறார். இப்போ எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தால் இந்து மதத்தை சார்ந்த எம்பிக்கள் அதிகமா இருப்பாங்க. அப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது நம்ம இந்து மதம் தொடர்பாகவோ இல்ல சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு மசோதாவோ கொண்டு வந்தாங்கன்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எம்பிக்கள் சிறுபான்மைக்கு எதிராக கொண்டு வருகின்ற மசோதாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அப்ப அந்த மசோதா வந்து நிறைவேறிவிடும். அதனால எம்பிக்கள் அதிகரிப்பு என்பது தேவையில்லாதது என்று ஆதவ் அர்ஜுனாவும் நம்ம வன்னியரசு அவர்களும் பார்க்கறாங்க. இதை சாதி கண்ணோட்டத்துடன் வந்து ஆதவ் அர்ஜுனாவும் மத கண்ணோட்டத்துடன் வந்து நம்ம வன்னியரசு அவர்களும் பார்க்கறாங்க.
ஸோ எந்த மதத்தை சார்ந்தவுடைய எம்பி அதிகரிக்கும், அது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வன்னியரசு அவர்கள் பேசுறார். அது மட்டும் இல்ல, அமித்ஷா சொன்ன வார்த்தையை நம்ப கூடாதான் இந்த தொகுதி மறுவரையறையில. ஏன்னா இந்த இந்து நியூஸ் பேப்பர்ல யாரோ ஒருத்தர் ஆர்டிகல் எழுதிட்டாராம். அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு வன்னியரசு தூக்கின்னு வரார். சபாநாயகர் வன்னியரசனுடைய முகத்துல பலார்னு அறையிற மாதிரி, ஏங்க பேப்பர்ல வருகின்ற செய்தியெல்லாம் ஆதாரமா கொண்டு வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இல்லைங்க, பாஜகவுடைய கடந்த கால வரலாறு அதுல சொல்லியிருக்காங்க. அமித்ஷா வெளியில ஒண்ணு சொல்றாரு, ஆனா அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ல ஒண்ணு இருக்குது அப்படின்னு வன்னியரசு வந்து பாத்தீங்கன்னா கதையா அளக்க பார்த்தாரு. பாஜக மீதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீதும் அவதூறு பரப்ப விரும்பினாரு. இந்த பாருங்க, பேப்பர் ஆதாரங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமித்ஷா நாடாளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவமானது குறையாது அப்படின்னு புள்ளி விவரத்துடன் வெளியிட்டு இருக்கின்றார். அதுவே போதும். ஆனா நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அது மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மறுவரையறையானது ஒரு அளவுக்கு பேசி முடிந்தது. அதுல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி தவேகா காரங்க எதிர்பார்த்தாங்க. தவேகா பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்காக ஜால்ரா போட்டுட்டு இருக்குது, இல்லைன்னா ஆட்சியை கவிழ்த்து விடுவார்களோ என்ற என் அச்சத்தின் காரணமாகத்தான் அமித்ஷா கிட்ட வந்து ஒரு வார்த்தையை சொல்றது நம்ம முதலமைச்சர். பிறகு நிர்மல் குமாரும் ஆதவ அர்ஜுனாவும் வந்து சட்டமன்றத்தில் எங்க ஸ்டாண்டு மாறவே இல்லை, டீலிமிட்டேஷனே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் டீலிமிட்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற வரைமுறையை முதல்ல கொண்டு வந்தவங்க. அவங்களே இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வேணாங்கிறாங்க. அதிலும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அப்போதும் மக்கள் தொகை அடிப்படையில் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ தமிழகத்துடைய பிரதிநிதித்துவம் அப்போதும் குறையுமே. அது மட்டும் இல்ல, நேரு வந்து ஆதவர்ஜுனா தலையில நறுக்குன்னு ஒன்று கொட்டினார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னவோ தெரியாத குழந்தை மாதிரியே வந்து, ஏங்க எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சா வட இந்தியாவிலே வந்து மோடி போன்றவங்களை பிரதமராக தேர்ந்தெடுத்துருவாங்க, நம்மளுக்கான பிரதிநிதித்துவமானது போயிடும், அதனால எம்பிக்கள் எண்ணிக்கையானது நமக்கு மிகப்பெரிய ஒரு கருத்துரிமை நசுக்கிற மாதிரி இருக்கும், நம்முடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கும், வட இந்தியாவில் இருக்கிறவங்களே வந்து பிரதம மந்திரியை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்ல, நேரு அவர்கள் எழுந்து, நீங்க பயப்பட தேவையில்லை, எப்போதும் சரி பெரும்பான்மை என்றால் 2 பங்கு ஆதரவு இருக்கணும், அதனால 800 இருந்தாலும் அதுல 2 பங்கு ஆதரவு இருந்தா தான், 2 பங்கு ஆதரவு இருந்தா தான் பிரதமராக முடியும், அதனால எண்ணிக்கை உயர்கின்ற பொழுது பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையும் உயரும், சும்மானா பேசிருக்காதீங்க அப்படின்னு வந்து ஆதவர்ஜுனா வாய மூடினாங்க. ஆதவர்ஜுனா பேசத்துக்கு நேரம் கிடைக்குமா? அன்புமணி ராமதாஸ் நம்முடைய தொல் திருமாவெல்லாம் நாடாளுமன்றத்தை பேசுறதுக்கு எங்களுக்கு நேரமே ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 543க்கே வந்து பேசுறதுக்கு நேரம் இல்லாத பொழுது இப்ப 888 பேரை உள்ள உட்கார வச்சீங்கன்னா பேசுறதுக்கு நேரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க 543 பேருக்கு எவ்வளவு நாள் நாடாளுமன்றம் நடக்குதோ 888 பேருக்கு எவ்வளவு நாள் நாடாளுமன்றம் நடந்தா எல்லாரும் பேச முடியும் என்று சொல்லி கணக்கு பண்ணித்தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடப்பதற்கான நாட்களை அதிகரிப்பாங்க ஒரு வருஷத்துல. இதெல்லாம் கூட தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு வந்து திமுக காரங்களே வந்து அழகா பேசினாங்க. அதற்கு பிறகு நம்ம செந்தில் பாலாஜியுடைய இஷ்யூ, செந்தில் பாலாஜி வந்து நம்முடைய நிர்மல் குமார் அவர்களை சுட்டி காட்டிக்கிட்டே பேசி வந்தாரு. அப்போ நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மின்துறையில ஒரு 18 ஹார்ட் டிஸ்குகள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேடி எடுக்கின்ற போது 36 ஹார்ட் டிஸ்குகள் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாரு. மீதி இருக்கின்ற 18 எங்கிருந்து கிடைச்சது, அந்த ஹார்ட் டிஸ்குகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிர்மல் குமார் அவர்கள் வந்து எழுந்திருக்கிறார். எழுந்து மின் கட்டண குளறுபடி பத்தி பேசுறாரு, அதுக்கு விளக்கம் அளிக்கின்றார். அதற்கு பிறகு இந்த டிஸ்கை பத்தி பேசும்போது செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை விட்டுறார். என்ன வார்த்தைனா, கரூர் கம்பெனி எம்எல்ஏ அப்படிங்கிறார். அப்புறம் சொன்னது சொல்லிவிட்டு சாரிங்கிறார். அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் எழுந்திருக்கிறார். சங்கி அமைச்சர் சாரி ஓ அது அவரே நீக்கிட்டாரா அப்படின்னு சொல்ல, உடனடியாக நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கூட தான் கழிவறையில் பல மணி நேரம் காத்திருந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை சொல்லாமல்ல அப்படின்னு சொல்ல, வாக்குவாதங்கள், ஒரே கூச்சல் குழப்பம், சட்டமன்றத்தில் சபாநாயகரால் கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ சட்டமன்றமானது மக்களுக்காக நடக்குதா இல்லை இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை போறதுக்காக தான் அந்த கட்டி விட்டுருக்காங்களான்றது நமக்கு தெரியவே இல்லை. சட்டமன்றத்தில் கழிவறையை பற்றி பெருசா வந்து மக்களுக்கு நம்ம எவ்வளவு கட்டி கொடுத்துருக்கோம் அதை பத்தி தான் பேசியிருக்கோம். ஆனா இப்போ முதன்முறையாக கழிவறையில் உட்கார்ந்திருந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு 2 பேரும் வாக்குவாதம். மற்றபடி ஆதவர்ஜுனா எழுந்து, டபார் நீங்க எழுந்து கத்துற மாதிரி நாங்க எழுந்தா என்ன ஆகுதுன்னு தெரியுமா
அப்படின்னு அவர் மல்லு கட்டுறாரு. இதில் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தொகுதி மறுவரையறையை பற்றி பேசுகின்ற போது, ஒன்று தொகுதி மறுவரையறையை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லையா டிசம்பர் மாசத்துக்குள்ளாக அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுவரையறையை நம்ம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சட்டமாவது கொண்டு வாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சாரு. நாடாளுமன்றத்தில் யாருக்கு எம்பிக்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தயவு செய்து ஒன்று சட்ட திருத்தம் கொண்டு வரணும், இல்லை டிசம்பருக்குள்ளாக தொகுதி மறுவரையறையை செய்து முடிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாயிண்டை பிடிச்சி பேசினாருங்க. மற்றபடி நிறைய வாக்குவாதங்கள், நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லிட்டு மொத்தத்தில் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்கெல்லாம் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்கிட்ட யாராவது வந்து மைக் நீட்டாங்கன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வச்சுக்கின்னு என்ன பண்ணுறீங்க முதலமைச்சரை, திறந்து பார்த்து எவனை தூக்கணுமோ அவனை தூக்குங்க. உங்ககிட்ட இருப்பது நிஜமான ஆதாரம் தானே, நீங்கள் பழி வாங்கலை இல்லையா? அப்போ மக்கள் பணத்தை சுருட்டினவங்க மீது நடவடிக்கை எடுங்க. மக்களே உங்களை கொண்டாட போகிறாங்க, உங்களுக்கே தொடர்ந்து ஓட்டு போட போகிறாங்க. அதில் போகிற போக்கில் நம்ம ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார், முதலமைச்சர் டேபிள் இருக்கக்கூடிய ஃபைல் யாது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் பல ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தொகுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னார். அப்படின்னா பள்ளி கல்வித்துறை. அடுத்தது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை குறி வைக்கின்றார்கள் என்ற ஒன்று எண்ணம் எனக்குள்ள எழுந்தது. பார்க்கலாம், இன்னைக்கு சவால் விட்டு பேசியிருக்காங்க. அதனால திறக்கிறாரா ஃபைலை, திமுக தூக்கி உள்ள வைக்கிறாரா, பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.